எர்ணாகுளம் நகரம் கேரளாவின் பரபரப்பான வணிக மையம் எம்ஜி. ரோட்டின் பிரகாசமும் மரைன் டிரைவின் அழகும் கடவந்திராவின் ஆடம்பர குடியிருப்புகளும் சேர்ந்த ஒரு உலகம். ஆனால் இந்த பிரகாசத்தின் பின்னால் வைப்பினுக்கு அருகிலுள்ள ஒரு குறுகிய பாதையில் ஏழைகளின் வாழ்க்கை மறைந்திருக்கிறது. அங்கே ஒரு சிறிய சிமெண்ட் கூட முழுமையாக பூசப்படாத ஒற்றையறை வீட்டில் சீமாவும் அவளுடைய 10 வயது மகன் ரோகனும் வாழ்ந்தனர். ஒரு மூலையில் பாத்திரங்கள், மற்றொரு மூலையில் பழைய படுக்கை. இதுதான் அவர்களின் உலகம். மழை பெய்யும்போது தகரக்கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகி அவர்களின் கனவுகளை நனைத்தது. ரோகனின் தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் அவர் இறந்தார். அதிலிருந்து சீமா தனியாக ரோகனை வளர்த்து வந்தாள். அவள் கடவந்திராவிலும் ப.ந.ம.ப.இ.ழ நகரிலும் உள்ள பெரிய குடியிருப்புகளில் வீட்டு வேலை செய்தாள். தினமும் எலும்பு உருகும் வேலை, சரியான உணவு இல்லாத வாழ்க்கை இவை சீமாவை பலவீனப்படுத்தின. அவளுக்கு தொடர்ந்து இருமலும் களைப்பும் வந்தது. டாக்டர் சொன்னார், உனக்கு ஓய்வும் நல்ல உணவும் தேவை. ஆனால் சீமாவுக்கு அது ஆடம்பரமாக இருந்தது, வாங்க முடியாத ஒரு கனவு. ரோகன் 5ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை. ஆனால் அவனது கண்களில் விளையாட்டுத்தனத்திற்கு பதிலாக ஒரு தீவிரம் நிறைந்திருந்தது. அம்மாவின் கஷ்டங்களை அவன் ஒவ்வொரு நொடியும் பார்த்தான். அம்மா அரை வயிற்றுடன் உணவு கொடுக்கும்போது அவனது இதயம் எரிந்தது. அம்மா, நான் படிப்பை நிறுத்தி வேலைக்கு போகிறேன். உனது மருந்துக்கு பணம் இருக்கும், நாம் வயிறு நிறைய உணவு சாப்பிடலாம் என்று அவன் பலமுறை சொன்னான். ஆனால் சீமா அவனை கட்டிப்பிடித்து சொன்னாள், ஒருபோதும். உனது அப்பாவின் கனவு நீ படித்து பெரிய ஆளாக வேண்டும். நான் உயிரோடு இருக்கும் வரை நீ படிக்க வேண்டும் மட்டுமே. அம்மாவின் இந்த வார்த்தைகள் ரோகனின் இதயத்தில் நெருப்பாக பதிந்தன. ஒரு நாள் சீமாவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. காய்ச்சல் வந்து இருமியதில் அவளது முகம் சிவந்தது. படுக்கையிலிருந்து எழ முடியாத நிலை. வீட்டில் ஒரு நெல்லிக்காய் கூட இல்லை, மருந்துக்கு பணமும் இல்லை. ரோகனின் வயிற்றில் காலையிலிருந்து பசியின் வலி அலைமோதியது. ஆனால் அம்மாவின் நிலையை பார்த்ததும் அவனது பசியை அவன் மறந்தான். ஒரு ஈர துணியை எடுத்து அம்மாவின் நெற்றியில் வைத்து அவன் சொன்னான், அம்மா, கவலைப்படாதே. நான் டாக்டரை அழைக்கப் போகிறேன். ஏதாவது சாப்பிடக்கூட கொண்டு வருவேன். மனதில் எதுவும் இல்லாமல் வெறும் பையுடன் அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். வைப்பினின் குறுகிய பாதைகளிலிருந்து ரோகன் எர்ணாகுளத்தின் பரபரப்பான உலகத்திற்கு நடந்தான். அவனது கால்கள் கிழிந்த சட்டையும் காலணி இல்லாத பாதங்களுடன் மரைன் டிரைவின் பிரகாசமான பகுதிக்கு வந்தன. அங்கே நகரின் மிகப்பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலான கிராண்ட் ஓஷன் இருந்தது. அன்று ஹோட்டலுக்கு முன்பு பெரும் கூட்டம். ஒரு சினிமா விருது விழா நடந்து கொண்டிருந்தது. சிவப்பு கம்பளத்தில் சினிமா நட்சத்திரங்களும் பெரிய மனிதர்களும் நடந்தனர். ரோகன் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து அந்த பிரகாசமான உலகத்தை பார்த்தான். அவனது பசித்த கண்கள் ஹோட்டலின் நுழைவாயிலில் வெயிட்டர்கள் கொண்டு வரும் உணவு தட்டுகளில் பதிந்தன. பசிக்கிறது, ஒரு துண்டு கூட கிடைத்தால் என்று அவன் மனதில் நினைத்தான். திடீரென ஒரு கருப்பு பென்ஸ் கார் ஹோட்டலின் முன் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கியவர் மலையாள சினிமாவின் பிரபல நடிகை ஸ்ரீலட்சுமி நாயர். மஞ்சள் புடவையில் மின்னிய அவளது கழுத்தில் ஒரு தங்க மாலை பளபளத்தது. வெளிச்சத்தில் அது நட்சத்திரங்கள் சிதறியது போல ஜொலித்தது. ஸ்ரீலட்சுமி தனது நடிப்பிற்கு விருதுகள் பெற்றவர், தொண்டு நிறுவனங்களுக்கும் பெயர் பெற்றவர். ஆனால் அவளது குணம் சற்று கடுமையானது, ஒழுக்கமானது. காரிலிருந்து இறங்கியவுடன் அவளுக்கு ஒரு போன் வந்தது. அவள் யாருடனோ பேசியபடி திரக்கில் ஹோட்டலுக்குள் நடந்தாள். ரோகன் அந்த தங்க மாலையிலிருந்து கண்களை எடுக்காமல் பார்த்தான். இப்படி ஒரு மாலை கதைகளில் கூட பார்க்கவில்லை என்று நினைத்தான். விழாவின் பரபரப்பு குறைந்தபோது ரோகன் ஸ்ரீலட்சுமியின் கார் நின்ற இடத்திற்கு நடந்தான். ஒரு 10 ரூபாய் நோட்டோ ஏதாவது உணவு துண்டோ கிடைக்குமா என்று தரையில் கண்களை ஓட்டினான். திடீரென ஒரு பூந்தொட்டியின் பின்னால் ஏதோ மின்னுவதை கண்டான். அருகில் சென்று அதை கையில் எடுத்தான். அவனது இதயம் ஒரு கணம் நின்றது. அது ஸ்ரீலட்சுமியின் தங்க மாலை. காரிலிருந்து இறங்கும்போது திரக்கில் அது அவளது கழுத்திலிருந்து விழுந்திருக்க வேண்டும். ரோகனின் கைகள் நடுங்கின. அவன் மாலையை இறுக்கமாக பிடித்து யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றி பார்த்தான். பின்னர் ஓடி மரத்தின் பின்னால் மறைந்தான். அவனது கையில் அந்த மாலை ஒரு நெருப்பு கோலம் போல வெப்பம் பரப்பியது. மெதுவாக கையை திறந்தான். இரவின் வெளிச்சத்தில் தங்கம் மின்னியது. இதன் மதிப்பு லட்சங்களா, கோடிகளா? இதை விற்றால் என் வாழ்க்கை மாறிவிடும். அவனது மனதில் எண்ணங்கள் காட்டுத்தீயாக பரவின. அம்மாவை நல்ல மருத்துவமனைக்கு அழைத்து போகலாம். இந்த சேறு வீட்டிலிருந்து ஒரு பெரிய வீடு வாங்கலாம். நல்ல பள்ளியில் படிக்கலாம். அம்மாவுக்கு இனி வேலை செய்ய வேண்டியதில்லை. நாங்கள் ஒருபோதும் பசிக்க வேண்டியதில்லை. இந்த நினைவுகளில் அவனது கண்கள் கலங்கின. பசியின் ஒரு குரல் அவனது மனதில் முணுமுணுத்தது. ரோகன், இதை வைத்துக்கொள். இந்த மாலை கடவுள் உனது கஷ்டத்திற்கு அனுப்பியது. அந்த நடிகைக்கு இப்படி பல மாலைகள் இருக்கும். ஒன்று இழந்தால் என்ன? அவன் எழுந்தான்.
மாலையுடன் வீட்டிற்கு ஓட முடிவு செய்தான். ஆனால் திடீரென அவனது மனதில் அம்மாவின் வார்த்தைகள் ஒலித்தன. மகனே, நினைவில் வை, வறுமை உன்னை தளர வைக்கலாம், ஆனால் உனது நேர்மையை தோற்கடிக்காது. உனது மிகப்பெரிய செல்வம் உனது நன்மை. நீ யாருடைய ₹1 எடுத்தாலும் அது என் இரத்தத்தை எடுப்பது போல. ரோகனின் கால்கள் நின்றன. அவனது மனது ஒரு போர்க்களமானது. ஒரு பக்கம் பசியும் வறுமையும், மறுபக்கம் அம்மாவின் வார்த்தைகளும் நேர்மையும். அவன் சிறிது நேரம் அழுதான். பின்னர் கண்ணீரை துடைத்து முடிவு செய்தான், இல்லை, நான் அம்மாவை ஏமாற்ற மாட்டேன். இந்த மாலையை திருப்பிக் கொடுக்க வேண்டும். ஆனால் எப்படி? அவன் அந்த நடிகையின் பெயர் கூட தெரியாது. அவள் ஹோட்டலுக்குள் இருக்கிறாள் என்பது மட்டும் தெரியும். ரோகன் தைரியத்தை வரவழைத்து ஹோட்டலின் நுழைவாயிலுக்கு நடந்தான். அங்கே ஒரு பாதுகாவலர், நீ இங்கே எதற்கு? ஓடு, போ என்று பாதுகாவலர் கத்தினார். ரோகன் கைகூப்பி சொன்னான், சார், தயவு செய்து ஒரு மஞ்சள் புடவை அணிந்த மேடத்தை பார்க்க வேண்டும். நான் ஒரு மதிப்புமிக்க பொருளை திருப்பிக் கொடுக்க வந்தேன். பாதுகாவலர் சிரித்தார். உனது மதிப்புமிக்க பொருளா? ஓடு, இல்லையெனில் அடி விழும். ரோகனின் நம்பிக்கைகள் உடைந்தன. அவன் வாயிலுக்கு வெளியே ஒரு பெஞ்சில் அமர்ந்து விழா முடியும் வரை காத்திருக்க முடிவு செய்தான். மணிநேரங்கள் கடந்தன. இரவு 11 மணியானது. குளிர் அதிகமானது. அம்மாவை நினைத்து ரோகனின் இதயம் எரிந்தது. அம்மா தனியாக பசியுடன் என்னை காத்திருக்கிறாள். பசியும் குளிரும் அவனை பலவீனப்படுத்தின. அப்போது விழா முடிந்து மக்கள் வெளியே வந்தனர். ரோகன் கூட்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியை தேடினான். இறுதியாக அவளை கண்டான். அவள் போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். முகத்தில் பெரிய பதற்றம். இல்லை, எங்கும் காணவில்லை. அது என் அம்மாவின் நினைவாக நான் வைத்திருந்த மாலை. இனி நான் என்ன செய்வேன்? அவளது குரலில் வலி. ரோகன் தைரியத்தை வரவழைத்து கூட்டத்தை தள்ளி அவளருகில் ஓடினான். மேடம், ஒரு நிமிடம். ஸ்ரீலக்ஷ்மி கோபத்துடன் திரும்பினாள். உனக்கு என்ன, ஒரு பிச்சைக்காரனா? ரோகன் நடுங்கும் கையை திறந்தான். மேடம், இந்த மாலை உங்களுடையதா? அவனது கையில் அந்த தங்க மாலை மின்னியது. ஸ்ரீலக்ஷ்மியின் மூச்சு நின்றது. அவளது கண்கள் நம்ப முடியாமல் விரிந்தன. பின்னர் மகிழ்ச்சியில் நிரம்பின. இது எங்கிருந்து? அவள் மாலையை எடுத்து கண்களோடு சேர்த்தாள். ரோகன் எல்லாவற்றையும் உண்மையாக சொன்னான். மாலை ரோட்டில் கிடைத்தது. அதை திருப்பிக் கொடுக்க முடிவு செய்தது. ஸ்ரீலட்சுமி அவனை முழுவதுமாக பார்த்தாள். கிழிந்த ஆடை, காலணி இல்லாத கால்கள், பசி நிறைந்த முகம். இந்த நிலையில் இந்த மாலை, லட்சங்கள் மதிப்புள்ள மாலை, நீ திருப்பிக் கொடுத்தாயா? அவள் ஆச்சரியப்பட்டாள். அவள் பர்சிலிருந்து ஒரு கட்டு நோட்டுகளை எடுத்தாள். பையா, உனது இந்த நேர்மைக்கு நான் என்ன திருப்பித் தருவேன்? இதை வாங்கு, உனது வாழ்க்கையை மாற்று. ரோகன் கைகளை பின்னால் வைத்தான். வேண்டாம் மேடம், என் அம்மா சொல்லியிருக்கிறாள், நேர்மைக்கு விலை வைக்க முடியாது. நான் என் கடமையை செய்தேன், அவ்வளவுதான். ஸ்ரீலட்சுமிக்கு இது 2வது அதிர்ச்சி. இந்த சிறிய வயதில் இவ்வளவு பெரிய எண்ணம். அவள் பணத்தை திருப்பி வைத்தாள். உன் பெயர் என்ன? வீடு எங்கே? உன் அம்மா என்ன செய்கிறாள்? ரோகன் தனது வறுமையையும் அம்மாவின் நோயையும் சொன்னபோது ஸ்ரீலக்ஷ்மியின் கண்கள் கலங்கின. நீ எனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கற்பித்தாய் பையா. இனி உனது வாழ்க்கையை நான் சரி செய்வேன் என்று அவள் முடிவு செய்தாள். உன்னை நான் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். உன் அம்மாவை பார்க்க வேண்டும். உன்னை போன்ற நேர்மையான மகனை வளர்த்த அந்த மாமனிதியை. ஸ்ரீலக்ஷ்மியின் காரில் ரோகன் வைப்பினின் வீட்டிற்கு சென்றான். அந்த பெரிய கார் அந்த குறுகிய பாதையில் நின்றபோது அயலவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சீமா வாசலில் ரோகனை காத்திருந்தாள். மகனை ஒரு பெரிய காரில் ஒரு சினிமா நடிகையுடன் பார்த்தபோது அவளது இதயம் துடித்தது. ரோகன் ஓடி அம்மாவை கட்டிப்பிடித்தான். அம்மா, கவலைப்படாதே, நான் வந்துவிட்டேன். ஸ்ரீலக்ஷ்மி சீமாவின் பரிதாப நிலையையும் அந்த ஒற்றை அறை வீட்டையும் பார்த்து கண்கள் கலங்கின. அவள் சீமாவிடம் சொன்னாள், உனது மகன் எனது மிக மதிப்புமிக்க மாலையை திருப்பிக் கொடுத்தான். அவனது இந்த நேர்மை என் இதயத்தை தொட்டது. ஸ்ரீலக்ஷ்மி சீமாவின் கையை பிடித்தாள். இனிமேல் உனது பொறுப்பு என்னுடையது. உனக்கு இனி வேலை செய்ய வேண்டியதில்லை. ரோகனின் படிப்பு எர்ணாகுளத்தின் சிறந்த பள்ளியில். உனது சிகிச்சை சிறந்த டாக்டர்கள் பார்ப்பார்கள். உனது மகன் எனது மகன், நீ எனது அக்கா. சீமாவுக்கு இவையெல்லாம் ஒரு கனவு போல இருந்தது. மேடம், நாங்கள் இந்த ஏழைகள், இது எப்படி? ஸ்ரீலக்ஷ்மி சொன்னாள். அம்மா, பணம் அல்ல, நேர்மைதான் ஒருவரை பெரியவராக்குகிறது. உனது மகன் எனக்கு அதை கற்பித்தான். அந்த இரவு ரோகனும் சீமாவும் அந்த பழைய வாழ்க்கைக்கு விடை கொடுத்தனர். ஸ்ரீலட்சுமி அவர்களுக்கு ஒரு புதிய வீடு, புதிய வாழ்க்கை, மரியாதை, அன்பு எல்லாம் கொடுத்தாள். ரோகன் நல்ல பள்ளியில் படிப்பை தொடங்கினான். சீமாவின் சிகிச்சை தொடங்கியது. ஸ்ரீலட்சுமிக்கு ரோகன் ஒரு மகனைப் போலவும் சீமா ஒரு அக்காவைப் போலவும் ஆனார்கள்.
இந்த கதை பசியின் வலியிலும் நேர்மை தோல்வியடையாது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் நேர்மையுடன் வாழலாம், இல்லையா? எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நன்மை நம் வாழ்க்கையின் இருளை ஒரு நாள் நிச்சயமாக ஒளியாக்கும்.